சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் பச்சரிசி போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் பயத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு இதை நல்லா அலசி எடுத்துப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரத்தை எடுத்துப்போம். இதில் 1/2 லிட்டர் போல் பால் ஊற்றிக்கலாம். பால் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம அலசி வச்சுருந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் இதில் போட்டுப்போம். போட்டுட்டு அரிசி நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது போல் அரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நான் 2 கப்பு போல் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இது சுத்தமான வெல்லங்கிறனால இதை நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வெல்லத்தில் மண் இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னாக்கா அதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி அதுக்கப்புறமா இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு சிட்டிகை அளவு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பு போட்டுப்போம். கொஞ்சமாக காஞ்ச திராட்சையும் போட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையும் சக்கரை பொங்கலில் போட்டுக்கலாம். அதோட ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவியல் பண்ணுறதுக்கு பூசணிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், முருங்கைக்காய் இந்த 5 காய்கறியும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். அரைச்சி விடுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் ஒரு சின்ன மூடி தேங்காயை துருவி போட்டுக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாய் போட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். காய்கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை போட்டுக்கலாம். அதோட 2 கரண்டி தயிரை ஊற்றிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான அவியல் ரெடி. கடலைப்பருப்பு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் 1 கப் துவரம் பருப்பு, 2 கப் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மிளகாய், ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். கொஞ்சமாக பருப்பை மட்டும் தனியாக எடுத்து அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கிறேன். அதோட இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். இதில் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பருப்பை இது போல் தட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும். இது போல் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டியான கடலைப்பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 100 கிராம் புளி எடுத்து அதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துப்போம். அடுத்து பொடி பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் போட்டு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் போல் உடைச்ச உளுத்தம்பருப்பு போட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் எள்ளு போட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் போல் நான் மல்லி எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். 30 காஞ்ச மிளகாய் எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துப்போம். இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை பொடி பண்ணி எடுத்துப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். 100 ml போல் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 10 காஞ்ச மிளகாயை 2 கிள்ளி இது போல் வறுத்துப்போம். ஒரு 100 கிராம் போல் பச்சை கடலை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். கடலை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சமாக கருவேப்பிலையை அலசி போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருந்த புளியை இதில் ஊற்றிப்போம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெல்லத்தை போட்டுக்கிறேன். வெல்லம் நல்லா கரையட்டும். புளி தண்ணி நல்லா கொதி வரட்டும். இது போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்த பொடியை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இன்னொரு 50 ml போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். புளிக்காய்ச்சல்லேருந்து எண்ணெய் இது போல் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலை போட்டுப்போம். இதோட 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்துப்போம். இதில் நம்ம துருவி வச்சிருந்த தேங்காயையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு.